மக்களே, திருவண்ணாமலை நகர்வாழ் மக்களே, வியாபாரிகளே, அனைவருக்கும் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி அமைப்பின் சார்பாக காலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் திராவிடர் கழகத்தின் சார்பில் IAS, IPS, IFS உள்ளிட்ட உயர் பதவிகளில் SC, ST, OBC சமுதாயத்தினரை அவர்களுக்கான உரிய இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே பணி நியமனம் செய்யாமல் புறக்கணித்து வரும் அந்த பதவிகளிலே தொடர்ச்சியாக உயர் சாதியினரே அபகரித்து வருவதை கண்டித்து நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற மாண்புமிகு திராவிடர் கழகத்தின் மாவட்ட தலைவர் திரு C. மூர்த்தி அவர்களே, வரவேற்புரை வழங்கிய அன்னதாசன் திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் தோழர்களே, தொடக்க உரை ஆற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநகர செயலாளர் திரு கார்த்திக் வேல்மாறன் அவர்களே, சிறப்புரை வழங்க இருக்கின்ற திராவிடர் கழகத்தின் காப்பாளர் மாண்புமிகு D. பட்டாபிராமன் அவர்களே, மேலும் எனக்கு பிறகு கண்டன உரை நிகழ்த்த இருக்கின்ற ஜனநாயக இயக்கங்களை சார்ந்த முற்போக்கு இயக்கங்களை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகளே, அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடஒதுக்கீட்டு என்பது தொடர்ச்சியாக SC, ST, OBC சமுதாயத்தினருக்கு குறிப்பாக உயர் பதவிகளிலும் அது மட்டுமல்லாமல் உயர்கல்வி நிறுவனங்களிலும் மறுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கு பாசிச பாஜகவும் RSS பார்ப்பனர்களும் அந்த ஆரிய கூட்டமும் 3 வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்கு. என்னன்னா, முதல்ல கல்வியை SC, ST, OBC சமுதாயத்திற்கு வழங்கக்கூடாது என்பதில் அவர்கள் மிக கவனமாக இருக்கிறார்கள். அதையும் தாண்டி நாம் படிச்சுட்டு மேல வந்தா அந்த வேலை வாய்ப்புகளிலே இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே அந்த உயர் பதவிகளை நாம் அடையக்கூடாது என்பதிலே அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். இப்படி 2 வேலையை ஒரே நேரத்தில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் 3வது வேலையா இன்னைக்கு இடஒதுக்கீட்டு இருக்கக்கூடாது என்பதா RSS, BJP மற்றும் பார்ப்பன அந்த உயர் சாதியினுடைய முழக்கமாக இத்தனை ஆண்டு காலமாக இருந்தது. ஆனா கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று சொல்லக்கூடிய EWS 10% உயர் சாதியினருக்கு இடஒதுக்கீட்டை ஒன்றிய பாஜக அரசு வழங்கியிருக்கிறது. அதாவது அவர்கள் எந்த ஒரு போராட்டத்தையும் நடத்தல, எந்த ஒரு கோரிக்கையுமே முன்வைக்கல, அவர்கள் எதையுமே கேட்காம இந்த ஒன்றிய பாஜக அரசு தானா முன்வந்து அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுத்திருக்கு. ஆனா SC, ST, OBC சமுதாயத்தினருக்கு கிடைத்த இடஒதுக்கீடு அப்படி கிடைத்ததா? கிடையாது. பல நூறாண்டுகால போராட்டத்தின் விளைவால் பல ஆயிரக்கணக்கான தோழர்களின் ரத்தம் சிந்தி உயிர் பறிகொடுத்து பெறப்பட்ட இந்த இடஒதுக்கீட்டை இன்றைக்கு சிதைக்கக்கூடிய நோக்கத்தில் ஒன்றிய பாஜக அரசும் உயர் சாதியினரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்னாடி, அதாவது உயர்கல்வி நிறுவனங்களிலே UGC என்று சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அதுல தொடர்ச்சியாக SC, ST, OBC மாணவர்கள் சாதி ரீதியாக புறக்கணிக்கப்படுவது, அங்கே வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு 2014ஆம் ஆண்டு முதல் 24ஆம் ஆண்டு வரை பாத்தீங்கன்னா 41 மாணவர்கள் அங்க தற்கொலை செய்திருக்கிறாங்க. இத நம்ம சொல்லல, பாராளுமன்றத்தில் பாஜக அரசே அந்த அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. இதையெல்லாம் களைய வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய உயர் பதவிகளில் இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்பட்டு அந்த பேராசிரியர்களை நியமிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் UGC புதிய சமத்துவ விதிகளை அமல்படுத்தியது. ஆனால் உடனடியாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களும் இன்னும் சில உயர் சாதிகளும் ஒன்றிணைந்து 3 நாள் தான் போராட்டம் நடத்துறாங்க. அந்த 3 நாள் போராட்டத்தை பார்த்து உச்ச நீதிமன்றம் தானா முன்வந்து இந்த புதிய சமத்துவ விதிகளை இடைக்கால தடையை விதிச்சிருக்கு. ஆனா நம்ம இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு பல ஆண்டுகளான போராட்டம், பல்லாயிரக்கணக்கான தோழருடைய ரத்தம் சிந்திருக்கிறோம், உயிரை பறிகொடுத்திருக்கிறோம். அப்படியும் தானா முன்வந்து இடஒதுக்கீட்டை அமல்படுத்தணும்னு சொல்ல கிடையாது. இப்ப 41 மாணவர்கள் உயிரிழந்து போயிருக்கிறாங்க. இது உச்ச நீதிமன்றத்துக்கு தெரியாதா? அதன் பிறகு அங்க இடஒதுக்கீடு முறையா பின்பற்றப்படல, பேராசிரியர் நியமனம் செய்யப்படல. இதனால SC, ST, OBC மாணவர்கள்
கல்வி பாதிக்கப்படுகிறது உயர்கல்வியில உச்சநீதிமன்றத்துக்கு தெரியாதா? அப்ப உச்சநீதிமன்றம் தானா வந்து இல்ல சொல்லிருக்கணும், இதையெல்லாம் முறைப்படுத்துங்க, இதை நடைமுறைப்படுத்துங்க. ஆனா ஏதோ 3 நாள் நடத்திய அந்த போராட்டத்துக்கு அடிபடிஞ்சு இன்னைக்கு வந்து தடை விதிச்சிருக்குது. அப்ப அது வந்து உச்சநீதிமன்றமா இல்ல பார்ப்பனர்களுடைய உச்சி குடிமை மன்றமா நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியிருக்குது. அப்ப இன்றைக்கு என்ன நிலைமை இந்தியாவில் சொன்னா, இன்னைக்கு நீதிமன்றம் முதல் உச்ச நீதிமன்றம் வரை எல்லாமே வந்து பாசிசமயமாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அனைத்து உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் பாசிசத்தன்மைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதனாலேயே இடஒதுக்கீட்டை பின்பற்றி எஸ்சி எஸ்டி ஓபிசி சமுதாயத்தில் இருப்பவர் அந்த இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டால் அவர்களுக்கான திட்டங்களை அவர்களுக்கான பணியை செயல்படுத்த முடியாது என்ற ஒரே காரணத்திற்காக இந்த இடஒதுக்கீட்டை அமல்படுத்த விடாமல் தொடர்ச்சியாக எஸ்சி எஸ்டி ஓபிசி சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்களையும் படித்த இளைஞர்களையும் வஞ்சித்து வருகிறது இந்த உச்சநீதிமன்றமும் ஒன்றிய பாஜக அரசும் உயர் சாதியினரும். அப்ப இதை நாம் வந்து முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால், கடந்த காலங்களிலே நம்முடைய தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் முன்வைத்த இடஒதுக்கீட்டை நாம் இப்போது வலுவாக மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று பிரச்சார இயக்கமாக ஒவ்வொரு மக்களிடமும் நாம் அதை எடுத்து செல்ல வேண்டும். ஆனா இன்னைக்கு அடித்தட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இங்க தாலுகா ஆபீஸ்லயோ கலெக்டர் ஆபீஸ்லயோ பார்த்துட்டு இங்க இடைநிலை சாதிகள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, எல்லா பதவியிலையும் வந்து பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க, அவங்க தான் நம்மளை வந்து ரூல் பண்றாங்கன்னு ஒரு தவறான ஒரு பிரச்சாரம் வந்து இங்க பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப முதல்ல அது வந்து களையப்பட வேண்டும். அவன் நமக்கு கொடுத்துருக்கிற பதவியில என்ன நம்ம முழக்கம் போட்ட பார்த்தீங்களா, அட்டெண்டர் பதவி, அவனுக்கு வந்து நம்ம வந்து கீழே அடியாரா வேலை செய்யற பதவி தான் நமக்கு வந்து அவன் வந்து கொடுத்துருக்கான். அப்ப மொத்த உயர் பதவியும் அவன் தான் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த புள்ளிவிவரங்களை ஓபிசி சமுதாயத்தினிடையே இடைநிலை சாதிகளிடையே கடத்தாமல் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இடங்களை பிடிச்சிட்டாங்கன்னு ஒரு பொய்யான பிரச்சாரம் பரப்பப்பட்டு இங்கே ஒரு சாதிய மோதலையும் ஒரு சாதிய பிரிவினையும் உருவாக்குகின்ற வேலையை தொடர்ச்சியாக RSS பிஜேபியும் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இதையெல்லாம் வந்து இந்த இடைநிலை சாதிகளுக்கு புரிய வைத்து எஸ்சி எஸ்டி ஓபிசி சமுதாயத்தினர் பார்ப்பனருடைய பிடியிலிருந்து பார்ப்பனருடைய மோகத்திலிருந்து பார்ப்பனரிடமிருந்து ஒட்டுமொத்தமாக நாம் வந்து பிளவுபட வேண்டும். இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் முன்வைத்தார். ஆக பெரியாரும் அம்பேத்கர் முன்வைத்த அந்த இடஒதுக்கீட்டின் முழக்கங்களை இன்னும் அடித்தட்டு மக்களிடையே நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கான ஒரு ஆர்ப்பாட்டமாக இதை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இனிவரும் காலங்களில் இடஒதுக்கீட்டு முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்தும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக ஒன்றிய அரசுக்கும் ஒன்றிய நிர்வாகத்திற்கும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.